நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. எல்லை பகுதியில் எவ்வளவு சிக்கலான தருணம் இருந்தாலும் அமர்நாத் குகைக்கோவில் இருக்கக்கூடிய பனிலிங்கத்தை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த புனித யாத்திரை தங்கு தடையின்றி நடைபெற்றுவிடும். அந்த விதத்தில் இந்த ஆண்டிற்கான புனித யாத்திரைக்கு கடந்த ஏப்ரல் மாதமே பதிவு பண்ண தொடங்கிவிட்ட நிலையில் அதன் பிறகு தற்பொழுது அந்த ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்துடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த ஆண்டிற்கான புனித யாத்திரை தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காரு. இந்த வருஷம் செக்யூரிட்டி இன்னும் பலப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு விவரத்தையும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன, அதை இப்போ கார்டில் பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் இந்த அமர்நாத் யாத்திரை முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் பெஹல்காமில் இருந்து தான் பேஸ் கேம்பே ஆரம்பிக்குது. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு 2 வெவ்வேறு பாதைகள் இருக்கு. ஒன்று பல்தன்னு இன்னொரு பாதை இருக்கு. ஆனால் ஒரு 14 கிலோமீட்டர் தூரமே கொண்ட ஒரு செங்குத்தான ஒரு பாதை. அது ரொம்பவே ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பாரம்பரியமான ஒரு புனித யாத்திரைக்கான பாதைனா பெஹல்காமில் தொடங்கி அமர்நாத் குகை கோவிலில் முடியக்கூடிய ஒரு பாதை தான். இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா, பெஹல்காமில் தொடங்கி சந்தன்வாடி, அதனை தொடர்ந்து சேஷ்நாக், அதனை தொடர்ந்து பஞ்சதரணி, அதனை தொடர்ந்து சங்கம் என்ற ஒரு இடத்துல கூடுவாங்க. அங்கிருந்து அமர்நாத் குகை கோவிலுக்கு போய் அந்த பனிலிங்கத்தை தரிசிப்பார்கள். இது ஆண்டாண்டு காலமாக பல தசாப்தங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரை. இவ்வளவு சிரமப்பட்டு அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான இந்த புனித யாத்திரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது வரும் ஜூலை 3 தொடங்க இருக்கிறது இந்த அமர்நாத் புனித யாத்திரை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் 38 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதற்காக காஷ்மீர் பிராந்தியமே மொத்தமாக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 3.3 லட்சம் பக்தர்கள் இதுவரைக்கும் மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மொத்தமாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் அந்த எண்ணிக்கை இன்னுமே கூட அதிகரிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமர்நாத் யாத்திரை அப்படின்றதுனால கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேம்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கான வசதியையும் எந்த குறைபாடும் இல்லாமல் செய்யணும் அப்படின்ற விதத்தில் காஷ்மீர் பிராந்தியம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அமர்நாத் யாத்திரையை யார் மேற்கொள்ளலாம், யார் யாருக்கெல்லாம் அனுமதினு கேட்டால் 13 வயதிலிருந்து 70 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த யாத்திரையை மேற்கொள்ளலாம். 6 வாரம் அதற்கு அதிகமான காலத்தை கடந்த கர்ப்பிணிகளுக்கு அனுமதி இல்லை அவங்களுடைய மருத்துவ காரணங்களுக்காக. அதே நேரத்தில் இந்த அமர்நாத் யாத்திரைக்கு பதிவு பண்ணுற எல்லாருக்குமே மருத்துவ சான்றிதழ் கட்டாயம். நீங்கள் உடல் ரீதியாக ஃபிட்டாக இருக்கீங்கன்னா மட்டும்தான், அது கன்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த யாத்திரை மேற்கொள்ளவே அனுமதி கிடைக்கும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது தனிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள். ஆனால் பாதுகாப்பு ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக 52 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த அமர்நாத் புனித யாத்திரை இந்த ஆண்டு 38 நாட்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பவே டைட்டாக காம்பேக்டாக இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாட்கள் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. களத்தில் 50,000 CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மோப்பனாய் யூனிட்ஸ்கள் அதிக அளவில் இறக்கப்பட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட சோதனைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்படும்னு ஒரு ஸ்பெஷல் கான்வாய் அமைக்கப்பட்டு இந்த பாதை முழுவதுமே தொடர் கண்காணிப்பில் இருக்கும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதனை விரைவாக தீர்த்து வைக்க விரைவு நடவடிக்கை குழுக்களும் அதிக அளவில் இந்த வருடம் குவிக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி வரலாறு காணாத ஒரு பாதுகாப்பு இந்த அமர்நாத் யாத்திரையில் இருக்க போகிறது. இதை தாண்டி வேற என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடார் வச்சின ஒரு ஐடென்டிட்டியை கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தனிநபர் கண்காணிப்பை ரேடார் உதவியுடன் சாத்தியப்படுத்த இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் சிக்னல் ஜாமர்கள், இந்த LED மாதிரியான ஐடி மாதிரியான இந்த குண்டுவெடிப்புக்கான பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இல்லையா, ரிமோட் மூலமா அவங்க செயல்படுத்த வாய்ப்பு இருக்கின்றதுனால அந்த பகுதியில் சிக்னல் ஜாமர்களும் பொருத்தப்பட இருக்கின்றன. அந்த பாதை முழுவதுமே ட்ரோன் மூலமா அந்த என்டையர் பகுதியுமே, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தொடர் கண்காணிப்பில் இருக்கின்றன இந்த நாட்கள் முழுவதுமே அப்படின்றதும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இத்தனை பாதுகாப்புகளையும் தாண்டி அமர்நாத் யாத்திரையை பொறுத்த வரைக்கும் தொடரக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்தா, பெஹல்காமில் அந்த கொடூர தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் இன்னும் பிடிபடவில்லை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சவால். அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, யார் துணையோடு இருக்கிறார்கள் என்ற எந்த விவரமும் நமக்கு இல்லை அப்படின்றது நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதே நேரத்தில் OGWக்கள் என்று சொல்லக்கூடிய ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், இந்த தீவிரவாதிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்த அவங்க வந்துட்டு போகிறதுக்கு உதவி செஞ்ச நபர்கள், அவங்க தான் பெஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த OGWக்களை வேட்டையாடும்
பணியில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது தேசிய புலனாய்வு முகமை. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 32 இடங்களில் ரெய்டெல்லாம் நடத்தினாங்க. ஸோ இந்த OGWக்கள் அவங்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினாலே ஓரளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு காஷ்மீர் பிராந்தியம் ஹை அலர்ட்டில் இருக்க போகுது வரும் நாட்களில் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தீவிரவாதிகள், அந்த பஹல்காம் தீவிரவாதிகள் பிடிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தாண்டி களத்தில் யார் கண்ணுக்கும் தெரியாம சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த OGWக்கள், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களை கட்டுப்படுத்துவதுமே ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. இதையெல்லாம் தாண்டி தான் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இத்தனை லட்சம் பக்தர்களால் இதுக்கு ஒரே ஒரு அடிப்படை தான் அந்த அமர்நாத் சிவன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.